अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे प्रीता आशोभना शुद्धमानसा हिन्दुतर्पण संतुष्टा पूर्वजा त्रिपुराम्बिका दशमुद्रा समाराध्या त्रिपुरा श्रीवशङ्करी ज्ञानमुद्रा ज्ञानगम्या ज्ञानज्ञेयस्वरूपिणी योनिमुद्रा त्रिकण्डेति त्रिगुणाम्बा त्रिकोणगा अनघा अद्भुतचारित्रा वाञ्छितार्थप्रदायिनी अभ्यासातिशयज्ञात खडध्वातीतरूपिणी அம்பாளுடைய ரகசிய நாம ஸ்தோத்திரத்தில் வாக்தேவிகள் அம்பாளுடைய ஒரு மகிமையும் வடிவத்தையும் அழகையும் வீரியங்களையும் பிரதிபாதனம் பண்றது மட்டும் இல்லாமல் பல ரகசியங்களான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க. ரகசியமான விஷயங்கள் குருமுகைக வைத்தியம்னு சொல்லியிருக்கு. ஆனா பாஸ்கராயர் இந்த சாஸ்திராமத்துல சில விஷயங்களை அவர் வெளிப்படையா சொல்லிட்டார். சொல்லலாமாங்கிறது அப்புறம். அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, யாருக்கு இதுல நிஜமாக ஒரு ஆர்வம் உள்ளோ அவளுக்கு அது புரியும்படி சொல்லியிருக்க. பகவத் ராமானுஜர் ரகசிய திரயத்துல ஒரு ரகசியமா இருக்கக்கூடியதான திருவெட்டாட்சர மந்திரத்தை குருமுகமாகத்தான் அறிய வேண்டும்னு சொல்லியிருக்கும் காலத்தில் எல்லோருக்கும் அது புரியட்டுமே, எல்லோரும் பரமபதத்தை அடையட்டுமே, இதை நான் சொன்னதுனால எனக்கு பாப்பம் வந்தா நான் நரகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி திருவில்லிபுத்தூர்ல அவர் பாரு கோபுரத்துக்கு மேல எல்லோருக்கும் ஏறி எல்லோருக்கும் உபதேசம் பண்ணினார்னு சரித்திரம் இருக்கு. நம்ம ஆண்கள்ல எப்படி இருக்கா அப்படின்னா, தனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, லோகத்துல எல்லோருக்கும் க்ஷேமம் நடக்கணும். அது இது போல விஷயங்கள் சாதாரணமாக சொன்னாத்தானே தெரியும். சரி, அப்படிப்பட்டதான குரு நமக்கு கிடைக்கணுங்கிறது எங்க இருக்கு? அந்த குருவானவர் அனுபவாத்மகமாக மட்டும் இருந்தா போராது, நமக்கு புரியும்படி எடுத்து சொல்லக்கூடியதான யோகியதை உள்ளவராகவும் இருக்கும். நானே அனுபவிக்கிறேன்னு என்ன லாபம்? நாம அதை அனுபவிக்கும்படி பண்ணணுமோ இல்லையோ? அதுக்காக என்ன பண்ணீங்க, சில விஷயங்களை தானே ரகசியமானு சொல்றதுன்னு ஆரம்பித்தார். அப்படிப்பட்டதான ரகசியமான பதவிகள் சிலது இங்கே வருது. அது இப்ப நம்ம பார்ப்போம். முதல்ல ஞானமுத்ரா, ஞானகம்யா, ஞான ஜேயஸ்வரூபிணி. அப்படி ஞான ஜேயஸ்வரூபிணி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஞானமும் ஜேயமும் ஞாதாவும், ஞாதான்னு சொல்லுது அந்த அறிபவனும் அறியப்படும் பொருளும் அறிவும் அம்பாள்தான். இதெல்லாம் அநியாயமா இருக்கு. நான் இதை அறிகிறேன் அப்படின்னா நமக்கு வருது. நான் இதாக முடியுமோ? நான் வேற, இது வேற. இதே அறியறதுங்கிற அறிவு வேற. இப்படி கிளியரா இருக்கும் பொழுது நானும் அம்பாள் தான், இதுவும் அம்பாள் தான், அறிவும் அம்பாள் தான் சொன்னா எப்படி சார் ஒத்துக்கொள்ள வேண்டாமா? நீங்க கேட்கறது கேட்கும்பொழுது என் மனசு ரிஜெக்ட் பண்ணிட்டுன்னா இது பொருந்தாதுன்னு சொன்னா நான் எப்படி கேட்பேன்? அதுக்கு சொல்ற ஞான ஜேயஸ்வரூபிணி. எப்படி தெரியுமோ, உலகமெல்லாம் அம்பாள் படைச்சிருக்க. அம்பாள் படைச்சிருக்கான உலகத்துக்கு ஒவ்வொரு பொருளையும் அம்பாள் இருக்காளோ இல்லையா? குடத்துல ஒவ்வொரு மூலையிலையும் மண் இருக்கோ இல்லையோ?
வேஷ்டியில ஒவ்வொரு இடத்துலயும் 100 இருக்கா இல்லையா? அதே போல பழக்கத்தான எல்லா பொருளையும் அம்பாள் இருக்கா இல்லையா? ஜெயம் எல்லாம் என்ன அம்பாள். இந்த ஜெயத்தை கீதையில சொல்லும்போது ஜெயம் எத்தப்பிரவச்சாமி யஜ்ஞாத்வாமிருத மத்ததே உச்சதே அநாதிமத் பரம் பிரம்மா நகன்னாதுச்சதே. இது சத்தம் இல்லை அசத்துவம் இல்லைட்டு. தத்துவம் அசத்துவம் இல்லைன்னா அது எப்படின்னா சர்வதப்பாணி பாதம் தத் சர்வதோமுகம் சொல்றாங்க. அது மாதிரி தேவான ஸ்வரூபம் எதுன்னா அம்பாள். உலகத்துல நீங்க எதை பார்த்தாலும் அது அம்பாள் தான். இது அம்பாள்னு பார்க்க மாட்டேங்கிறது. ஏன்டா பல நாட்களாக அதுல வேற சம்ஸ்காரத்தினார் வளைய பார்த்து இது வளைங்கிறதை தவிர தங்கம்னு சொல்றோம். மூக்குத்தியை பார்த்து இது மூக்குத்திங்கிறத தங்கம்னு சொல்றோம். ஏன் தத்துவம் தங்கம்னு தெரியாதவங்களுக்கு தெரியுமே. பல்லாயிரம் சொல்றதை தவிர மண்ணு மேல உண்டானது மண்ணுன்னு யாராவது சொல்றாளாம். குடத்தை பார்த்து மண்ணுன்னு சொல்றாளாம். அந்த குடம் என்னதுப்பா எப்படி பண்ணது? அது மண் குடம் அப்படின்னு பின்னாடி சொல்றேன். ஆனா குடத்தை பார்த்ததுன்னா குடங்கிற அறிவு வருதே தவிர மண்ணுங்கிற அறிவு வரமாட்டேங்கிறது. ஏன் வரலன்னு பல நாட்களாக குடம்னு பார்த்து பார்த்து வழக்கம் சார், வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு உலகத்துல இருக்கக்கூடியதான் இந்த வாசனைகள்லாம் எப்படின்னு பல பல ஜன்மாக்களாக நம்ம அப்படியே பழகிட்டோம். அவ்வளவுதான் இதுதான். உண்மையை தெரிந்தோமையானால் அதுக்கப்புறம் அது இல்லைன்னு தெரியும். ஆகையால் உலகம் முழுக்க என்ன இருக்க அம்பாள் தான். சர்வதப்பாணி பாதம் தத் சர்வதோமுகம். எல்லா பக்கத்துலயும் இது முதல்லயே சொல்லியிருக்கேன். விஸ்வரூபாஜாகரணி உலகம்னா அம்பாள் சுரூபம். ஆகையால் ஜெயம் எல்லாம் என்னாச்சு அம்பாள் சுரூபம். ஞானம்னு சொல்றா. அதுக்கு முன்னால ஞாதா அறிபவன் யாருன்னு. அறிபவன் நம்ம சொல்றோமே, அறிபவன் யார் தெரியுமா? உங்க மனசு. மனசானது அந்த மனசுக்குள்ள அந்த அம்பாளுடைய பிரதிபிம்பம் இருக்கு. அந்த மனசுக்குள்ள பிரதிபிம்பம் வந்ததுமே நான் அப்படிங்கிறது. இந்த நான் நீங்க சொல்றதுல அந்த நான்ல ஜடாம்சமும் இருக்கு, சிதம்சமும் இருக்கு. மனசுங்கிறது ஜடாம்சம், அதுக்குள்ள அம்பாளுடைய பிரதிபிம்பங்கிறது சைத்தன்யாம்சம். ஆகையால் அங்க இருக்கிறது யாரு? அம்பாள். இந்த நடுவுல ஞானம்னு சொல்றேன் பார்த்தல. இந்த ஞானம் என்ன தெரியுமோ? ஒரு பொருளை பார்த்ததுமே மனசு அந்த புலன் வழியாக அந்த இடத்துக்கு போறது. குடத்தை நீங்க பார்த்தீங்கன்னால் மனசு கண் வழியாக குடத்துக்கிட்ட போறது. குடம் மாதிரி ஒரு உருவத்தை அடைகிறது. எப்படி குளத்துல இருக்கக்கூடியதான ஜலமானது வாய்க்கால் வழியாக அந்த ஒரு வயல் இருந்தது. ஏன்னா அந்த வயல் எந்த ஆகாரத்தில் இருக்கோ அந்த சேவை அடைகிறதோ இல்லையா, அந்த ஜலமானது வயல் மாதிரி ஆயிடுதுன்னா ஏன் ஆயிடுச்சு? வாய்க்கால் வழியா ஜலம் வந்தது. அந்த ஜலமானது வயல்ல விட்டதுன்னா வயல் ஆகாரம் ஆச்சு. அதே போலத்தான் உங்க மனசு எதை பார்க்கிறீங்களோ அந்த ஆகாரம் ஆயிடுச்சு. அதனால்தான் வீட்டுக்கு என்ன அழகா தெரியுமோன்னு அது இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லு. பொருள் தான் கண்ணுக்கு எதிர்க்க இல்லையே. எப்படி நீங்க சொல்ற? உங்க மனசானது அவ்வுருவத்தை அடைந்தது. அந்த உருவத்தை அடைஞ்சது பார்த்தீங்களா, அதுக்குத்தான் அறிவுன்னு. இப்ப அறிவும் அம்பாள், அறியக்கூடியவனும் அம்பாள், அறிந்த பொருளானதும் அம்பாள். ஞாத்திரு ஜேய ஸ்வரூபிணி. இந்த உண்மையை அறிந்தவர்கள், அந்த அம்பாளுடைய நிஷ்கலமான ஸ்வரூபத்தை அறிந்தவர்கள் எப்படி இருக்கார்? ஆத்மாராமாச்சமனய நிர்கிரந்தாப்யுருக்ரமே குர்வந்தி ஆயிஷிம் பக்திம் சித்தம்பூத குணோ ஹரிஹி. சுகஸ்வாமி சொல்றார். ஆத்மாராமாச்சமனய, ஆத்மாவிலேயே ரமிச்சென்றிருக்கிற மகர்ஷிகள். ஆத்மாராமஹா ஆத்ம கிரீடா ஆத்மரசின்னு உபனிஷத்து இருக்கிறது இல்லையா? அப்படி மகான்கள் எல்லாம் நிர்கிரந்தா அப்யுருக்ரமே, கிரந்தி வேதம் ஏற்பட்டிருக்கு, ஞானம் வந்தாச்சு. இருந்தாலும் அந்த மகாவிஷ்ணுடைய உருக்கிரமனுடைய ஒரு ஆசை இருக்கிற அவருடைய உருவத்தை நினைச்சு அவருடைய குணத்தை நினைச்சு குருவந்து அஹிம்சையும் பக்தியும் இத்தம்பூத குணோஹரிசி. அப்படி அந்த நவஸ்வரூபத்தை அறிந்து அதிலேயே ரமித்து கொண்டிருக்கா. இதுதான் ஞான ஸ்வரூபடியே நம்ம பார்க்க வேண்டியது. ஞானம் ஞேயம் திருஷ்யம், ஞானம் ஞேயம் ஞானகம்யம்,
சர்வத்திய விஸ்திதம் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்க. இப்படிப்பட்டதான சகல ஸ்வரூபமா அம்பாள் இருக்க. ஒரு இடத்துல நீங்களாக இருக்கு, இதுவாக இருக்கு, அதுவாக இருக்குன்னு மட்டும் சொல்ல வேண்டாம், எல்லாமே அம்பாளாகத்தான் இருக்கு. இது ஒரு ரகசியமான ஸ்வரூபம். என்ன சர்வம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்ன பிறகு சர்வம் கல்விடம் பிரம்ம தஜ்ஜலாதி சாந்த உபாசிதா அப்படின்னு உபனிஷத்துக்கள்லாம் சொன்னதான ஸ்வரூபத்தை இந்த நாம சொல்றது. அதுக்கப்புறம் யோனிபுத்திரா திரிகண்டேசி திரிகுண அம்பா திரிகோணதா அடுத்ததான வர்ணாமா யோனிமுத்ரா. 10 முதிரைகள் முன்னால நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. அந்த முத்திரைகளுடைய ஒரு ஸ்வரூபமும் அதனுடைய மந்திரங்களும் அந்த ஆவரண தேவதைகளும் அங்க இருக்கக்கூடியதான சக்கரேசிகளையும் இவைகள்ல நம்ம திரிபுரா, திரிபுரேசி, திரிபுர சுந்தரி, திரிபுரவாதினி, திரிபுராஸ்ரீ, திரிபுரவாதினி, திரிபுரா சித்தா, திரிபுராம்பா, மகா திரிபுர சுந்தரி எனக்கூடியதான அத்தனை தேவதைகளையும் முன்னால தசமுத்ரா சமாராத்யா எனக்கூடிய நாமாவல பார்த்தோம். அத 10 முத்திரைகள் சொல்லி அதுக்கு மூலமான ஒரு முத்திரை சொல்றாரு யோனி முத்திரா. இந்த முத்திரைகளை சொல்லும் போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், சரீரத்துல 2 பக்கத்துக்கும் சமானமாக வேலை செய்யணும். அதனாலதான் முத்திரை இப்போ 2 கையிலையாலையும் போடுறோம். ஒரு கையால முத்திரையை நம்ம போடுறது. அப்ப சரீரத்துக்குள்ள மனசானது 2 பக்கமும் சமானமாக பிரவகிக்கணும். அதுல சர்வ சந்தோகனே, சர்வ வித்ராவணி, சர்வாகர்ஷணை, சர்வ ஆஹ்லாதனை, சர்வ உன்மாதினி எல்லா முத்திரைகளும் நீங்க போடும் பொழுது 2 கையிலையும் சமானமாக, ஒரு கையில ஒரு மாதிரி ஒரு கையில ஒரு மாதிரி சொல்றது இல்லை. அது போல போடுற முத்திரை இருக்கா, ஹிருதயமாக செல்வேற்றாக ஒரு கையால் தான் போடுறேன். அந்த பூத பலியை கொடுக்கிற காலத்துல ஒரு கையால ஒரு மாதிரி மேல கையை தூக்கிற, ஒரு கையில தேர்தாட்டில இருக்கு. சின்ன குழந்தை துப்பு வச்சு விளையாடுற போலதான் பண்ணிட்டு இருக்க. வஸ்துதாக பார்த்தா என்னன்னா இவைகளுக்கு தத்துவம் உண்டு. இந்த யோனி முத்திரான்னு என்ன அர்த்தம்? இது சில ரகசியங்கள் இருக்கு. யோனினா ஜெகத்காரணம்னு அர்த்தம். யோனிஷ்ட ஜீயத்தே சூத்திர பாஷ்யத்துல சொல்லிருக்க. சாஸ்திர யோனித்வாத் 3வது சூத்திரத்தில் சொல்லிருக்க. யோனின்னு என்ன அர்த்தம்? காரணம்னு அர்த்தம். அந்த காரணஸ்வரூபத்தை அறிந்து கொண்டால் அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷமா. நமக்கு எல்லாம் காரியம்தான் அறிகிறோமே தவிர காரணத்தை அறிகிறது இல்லை. விவேதி நல்லா இருக்குன்னு சாப்பிட்ட ரசகுல்ல என்ன ஆனந்தமா இருக்குங்கிற, ஆனா இது எதனால பண்ணினா எப்படி பண்ணினான்னு தெரிஞ்சுக்கிற இடம். பழைய நாள்ல இது கேட்பான், இது எப்படி பண்றது என்ன பெரியவர்களை கேட்பான். இப்பதான் நம்ம கேட்க வேண்டாங்க. இன்டர்நெட்ல ஆர்டர் பண்ணினா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறான். அது எதுல பண்ணினா என்ன அப்படிங்கிற அபிப்பிராயம் வந்துருக்கு. இப்ப புதுசா இருக்கக்கூடியதான புருஷாளுக்கு, இந்த குழந்தைகளுக்கு இது காரண ஜானம்ங்கிறதே கிடையாது. ஏதோ இருக்கணும், சாப்பிடணும், அனுபவிக்கணும், சௌக்கியமா இருக்கணுங்கிற அளவுக்கு எப்படி பண்ணிட்டு ஏன் பண்ணணும், இதனால என்னென்ன லாபம் இதெல்லாம் தெரியும். ஆனா இந்த காரண ஜானத்தினால மனுஷாளுக்கு க்ஷேமம் ஏற்படுது. அந்நேர சோமிய சந்தேன அப்போ மூலமத்திச்சா அத்தியோமிய சந்தேன செய்தோ மூலமன்விச்ச தேஜசா சோமிய சந்தேன தன்மூலமன்விச்ச சதாயதா தன்மூலா தத் பிரதிஷ்டிதா அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்துல எல்லாத்துக்கும் காரணமா அந்த ஸ்வரூபம் தான் இருக்குன்னு இது அடையணும். ஆகையால் நம்ம ஏதாவது பார்த்து ஒரு புஸ்தகத்தை பார்த்தீங்களா, இது புஸ்தகம் எங்கிருந்து வந்தது? புஸ்தகம்னா பேஜ், வெறும் காகிதங்கள், பைக் பண்ணினதான காகிதங்கள். இந்த காகிதங்கள் எங்கிருந்து வந்தது? மரத்துல இருந்து வந்தது. மரம் எங்கிருந்து வந்தது? பூமியில இருந்து வந்தது. பூமி எங்கிருந்து வந்தது? ஜலத்துல இருந்து வந்தது. ஜலம் நெருப்புல இருந்து, நெருப்பு வாயுல இருந்து, வாயு ஆகாசம், ஆகாசம் வந்து பிரம்மத்துல இருந்து. அதுக்கப்புறம் போக முடியாது. ஒவ்வொரு பொருளும் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வழியாக மூல ஞானம் வேணும். இதான் நீங்க மனனம் பண்ணணும். மனனம் எப்படி பண்ணணும்னு கேட்கறதுன்னா, எதை நீங்க பார்த்தோம்னா கடைசியில அது எங்க ஒவ்வொன்று வழியாக காரண வழியாக பிரம்மத்துக்கு போறோம். இந்த காரண விசாரம் இருக்கு பார்த்தா, இதுதான் யோனி முத்திரா. யோனினா முதம் ராசி, யோனி யோனவு முதம் ராசி. இந்த காரண ஜானத்தினால மனுஷாளுக்கு அம்பாளுக்கு சந்தோஷம் ஏற்படும். நவம முத்ரா ரூபாவா 2வது அர்த்தம். 9வது முத்திரை. முதலாவது என்ன சொன்னீங்கன்னா சர்வசந்தோபனே, சர்வாகர்ஷணை, சர்வ வித்ராவணை, சர்வாஹ்லாதினி, சர்வசோமோகினி இப்படின்னு 10 முத்திரைகள்ல
ஒன்பதாவது முத்திரமாக இருக்கு. இது ஒண்ணு. இது வரைக்கும் 2 அர்த்தம் சொல்லிட்டு. மூணாவது காமகலாஸ்வரூபம்னு ஒரு ஸ்வரூபம். இந்த காமகலாஸ்வரூபத்துல சுக்லபிந்து, ரக்தபிந்து, மிஸ்ரபிந்துன்னு இருக்கு. அது செல்மோ இல்மோ எழுதினா மேல ஒரு பிந்து இருக்கு பச்சல, அதுக்கு சுக்லபிந்துன்னு பேரு. அந்த கீழே எழுதுறப்ப அது கீழே ஒரு ரவுண்ட போட்டுதானே செய்யப்படுது, அதுக்கு ரக்தபிந்துன்னு பேரு. இந்த நடுவுல இருக்கக்கூடியதான் 2 பிந்துகள் பச்சல, இதுக்கு மிஸ்ரபிந்துன்னு பேரு. சுக்லபிந்து மேல, கீழே இருக்கிறது ரக்தபிந்து, நடுவுல இருக்கக்கூடியது விசர்க்கம். அந்த பிரகாச விசர்க்க சாமர்த்திய, இந்த மேல இருக்கிற பிந்துவனுடைய பிரதிபிம்பமானது கீழே இருக்கக்கூடியதான பிந்து. இந்த மேல இருக்கக்கூடியதான பிந்து இருக்கு பட்சல, இது பிரம்ம பிந்துன்னு பேர், சுக்ல பிந்து. அது இந்த விசர்க்கத்தோட சேர்ந்து தத்வாத் விசர்கோ மாதம் மனோவிது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ரகசியமா சொல்ற. அந்த பிந்துவானது கீழே வறுமையானால் அதனுடைய பிரதிபிம்பம் அது ரத்த பிந்துவா மாறும். அத அந்த யோனியானது மறைக்கிறது. ஆகையால் இந்த ஒரு ரகசியார்த்தம் இருக்க, இதுக்கு யோனி முத்ரா இது. யோனிரேவ முத்ரா ஆச்சாதிகா எத்த பிந்தோ தத்ரூபாவா. இது ரகசியம். ஆனா அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். என்ன புரிஞ்சிருக்கு என்னங்கிறது அப்புறம் குருமுகமா தெரிஞ்சுக்கலாம். இது போல ஒரு விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியுமே, அது இருக்கு. அதுக்கெல்லாம் குதமேகாந்தரம் யோனி இருக்கு. இந்த அங்கன்யாச கரன்யாசங்கள் பண்ணும் பொழுது நம்ம அங்கன்யாசங்கள் ரிஷிய தலையில தியானம் பண்றோம் பிரம்மரந்திரத்துல. ஏன்? அதான் குருஸ்தானம். இந்த மந்திரத்துக்கு குருவா இருக்கிறவர் அவர். ஆகையால் ரிஷிய அங்க இருக்கு. விஸ்வாமித்ரோ ரிஷி அப்படிங்கிற சொல்றோம். அதுக்கு சந்தா, சந்தஸ்ன்னு இந்த மந்திரத்துல எத்தனை எழுத்து இருக்கு. அதுக்கப்புறம் காயத்ரி தேவதா இதை எத்தனை சொல்றோம். அதுக்கப்புறம் பீஜம் சக்தி கீழகம்னு 3 சொல்லு. பீஜம்னு என்ன அர்த்தம்? வேதம் என்ன அர்த்தம்? இந்த யக்ரோத பலமாகரா, இவ்வளவு பெரிய உலகமானது ஒரு சின்ன பிரம்மத்திலிருந்து, உருவமே இல்லாதான பிரம்மத்திலிருந்து எப்படி வர முடியும்? பிரம்மம்னு சொல்ல அதுக்கும் சப்தம் ஸ்பர்ஷம் ரதம் கண்டம் ஒண்ணும் இல்லைங்கிறேன். அதுல இருந்து எப்படி வரும் அப்படின்னு சந்தேகத்தை கேட்கிறான். அது சொன்னார், எதிர்க்க ஒரு ஆலமரம் இருக்க, போய் ஆலம் விதையை கொண்டு வாங்கினார். போய் ஆலம் பழத்தை கொண்டு வந்தான். உடச்ச அது என்ன இருக்க, சூஷ்மமான தானங்கள் விதைகள் இருக்கு. அதையும் உடையினார். ஒரு விதையை உடைச்சான். அது என்ன இருக்குன்னா கிஞ்சி ஜாஸ்தி ஒண்ணுமே இல்லைன்னு. ஒண்ணுமே இல்லைங்கிறது இதுதான் தானே ஏகமகான் நெக்ரோதோ திஷ்டதி. இவ்வளவு பெரிய ஆலமரமானது இங்க ஒண்ணுமே இல்லைங்கிறது இதுல இருந்தானே வந்தது. ஒத்துக்கையா ஒத்துட்டு தானே ஆகணும். ஸ்ரத்தத்துவ சௌமியா சொன்னது தேவையில்லை. ஸ்ரத்த இருந்தாதான் விஷயம். குருவாக்கியத்திலையும் சாஸ்திரத்திலையும் ஸ்ரத்த இருக்கணும். அந்த ஸ்ரத்தமான பிறகு இந்த சின்ன பீஜத்திலிருந்து, இந்த விதையிலிருந்து இவ்வளவு பெரிய ஆலமரம், அடித்தட்ட வேர்கள், கிளைகள், இலைகள், துளிர்கள், காய்கள், இத்தான இருக்கக்கூடியதான இவ்வளவு பெரிய ஆலமரம், அதுக்குள்ள எத்தனை பட்சிகள் இருக்கு, எத்தனை பதார்த்தங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த ஆலமரம் தன்னுடைய நிழல்ல இன்னொரு மரத்தை வளராம விடுறதோ இல்லையோ. அது நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு. ஆலமரம் நிழல்ல இன்னொரு மரம் விடாது. இவ்வளவு பெரிய உலகமா இவ்வளவு பெரிய பதார்த்தமும் இருக்கு. இதுல இது சூட்சமான பதார்த்தத்துல இருந்தாலும் வந்தது. அதே போல இந்த மந்திரமானது உங்களுக்கு பலிக்கிறமையானால் இந்த பீஜம் எனக்கூடியதான நாபியில தொடரும். ஆக நாபியில ஏன் தொடரும்? இங்கத்தான் 72 லட்சம் நாடிகளுக்கு மூலஸ்கந்தம் வைத்திருக்கு. இதுல தொட்டா அத்தனை நாடிகளுக்கும் சஞ்சாரம் ஏற்படும். அதனால அதுக்கப்புறம் நம்ம என்னத்தான் பண்ணி வச்சாலும் அது செலவாகிட்டே இருக்கு. ஆத்துல காசு வந்துட்டே இருக்கு.
அது வருது இது வருது சம்பளம் வருது ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன நிக்க மாட்டேங்கிறது சார். இந்த பக்கம் வந்துட்டே இருக்கு, இந்த பக்கம் போயிட்டே இருக்கு. என்ன வம்புன்னு வச்சுக்கலாம், அது டினாமினேட் பண்ணிட்டாருன்னா அது வம்புல விவகாரம் இருந்தாலும். ஆனா என்ன வந்துட்டே இருக்கு போயிட்டே இருக்கு, நிக்க மாட்டேங்கிறது ரொம்ப பேருக்கு கவலைப்படுறோம். அதே போல நம்ம மந்திர சக்தியான்னு நீங்க ஜபம் பண்ணின பிறகு அந்த ஜபம் மறுபடியும் வேஸ்டா போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அது போகாம நம்ம கிட்ட இருக்கணும்னு சொன்னா அதுக்கு ஈழக்கம் பண்ணும். இந்த சக்தின்னு ஒண்ணு. இந்த சக்தியானது என்ன பண்ணா, 2 கால்ல கட்ட வரல, அது வலது கால் கட்ட வரல வலது கையாலையும், இடது கால் கையை கட்ட வரல இடது கையாலையும் சொல்லணும். இது என்னன்னா, இந்த மனுஷனுக்கு சக்திங்கிறது கால் கட்ட வரல இருக்கு. இந்த விரல்கள் போயிடுச்சுன்னா உங்களால நிற்க முடியாது. இந்த பொய்க்கால் குத்துறதுக்கு பத்தில அவன் கட்டையதான் வச்சுருப்பான், அது ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அவள காலுக்கு பகவான் என்னமா தயார் பண்ணியிருக்காருன்னா, நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக காலில் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. அதான் இந்த கட்ட வரல் வழியாகத்தான் பிராணன் உள்ள போகுது. அங்கதான் பிராண சக்தி இருக்கு. எத்தனை சக்தி இருக்கிறது? 3 சக்தி இருக்கு. ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி. ஞான சக்தி மனசு, இச்சா சக்தியானது மனசுல இருக்கக்கூடியதான புத்திங்கிறது, கிரியா சக்தி சரீரம் முழுக்க இருக்கக்கூடியதான பிராணம். இந்த பிராணமானது அம்மா வயசுல நீங்க இருக்கும் பொழுது கால் கட்ட வரல் வழியா உள்ள போயிட்டாங்க. அதனால காலில் இருக்கக்கூடியதான கட்ட வரல தொடரணும்னு தெரிவித்து, இது ஆனப்புறம் கீழக்கம்னு ஒண்ணு இருக்கு. கீழக்கம்னா என்ன? இந்த சக்தி உங்க சரீரத்தை விட்டு வெளியில போகக்கூடாது. இது ஜபம் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஏதோ 10 பண்ணலாமா 20 பண்ணலாமாங்கிற 10 குருவுக்கு 5 எனக்கு 3 உங்களுக்கு இருக்கிறேன். நீயும் 300 பண்ணணும். என்ன சகசிரம் வா திருக்கடம் சரணம் உள்ளவா, ஒரு 1000ஆவது பண்ணணும். அப்பத்தானே மனசுல ஒரு சக்தி சேரும். இந்த சக்தி ஆனது நீங்க கோவில் செஞ்சாலும் வேற விதமா இருந்தாலும் நம்ம சரீரத்தை விட்டு வெளியில போயிடுச்சு. ஏன்னா நம்ம பண்ணின சக்திக்கு போயிடுமோ இல்லையா, அது போகாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கீழக்கம்ங்கிறது. இந்த கீழக்கம்ங்கிறது எப்படின்னா, கிராமாந்தரத்துல பெரிய கதவு இருக்கும். அந்த கதவுக்கு பின்னால ஒரு இரும்புனால ஒரு இது பண்ணி வச்சிருப்பா. அதை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கொசு போடுவான். அதான் கவச்சம்னு பேரு. அதுக்கு வெளியில உள்ள இருக்கக்கூடியதான் அந்த இரும்பு கட்டை இருக்கிறத அதுக்கு அர்கலம்னு பேரு. அதுல நீங்க போடக்கூடியதான ஒரு கொத்திக்கு கீழக்கம் இருக்கு. கவட்ட அர்கல கீழக்கண்டு. துர்காஸ்திரி படிக்கிற ரொம்ப பேர் போன் பண்ணுவா, இது படிக்கணுமா வேண்டாமா, ஏதோ படிக்கணும்னு கேட்கறது. அதே சந்தோஷம். எப்பாதம் 17 அம்பாள் அந்த அணைச்சுண்டாலே போறோம். ஆனா நியாயமா என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட படிக்கலாம். இந்த கீழக்கம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னேன். அதே மாதிரி இந்த கீழக்கமானது நம்ம சரீரத்துல எங்க இருக்குன்னா சுவாதிஷ்டான ஸ்தானத்துல இருக்கு, மூலாதாரத்துக்கு கொஞ்சம் மேல. அதனால அந்த இடத்துல இத வியாசம் பண்ணணும். ரிஷி, சந்தசு, தேவதை, பீஜம், சக்தி, கீழகம். அந்த கீழகம் இருக்கு, அது அந்த யூனிஸ்தானத்துல பண்றாளாம். இது பாருங்க, மந்திர தோஷ நிராசார்த்தா தன் முத்ரண பிரகார குருமுகைக வேத்யா அஸ்தி தத்ரூபம். இது இவ்வளவு தூரம் சொல்லவேனே புரியாது. மந்திர தோஷம்னா மந்திரத்துக்கு தோஷம் என்ன? மந்திரத்துக்கு தோஷம் நீங்க கோபிச்சா அது கோபிச்சுட்டா போயிடும். நீங்க பண்ற ஜபமானது இன்னொருத்தர் கோபிச்சுட்டா அந்த ஜபத்தினுடைய சக்தி எல்லாம் போயிடும். அதே போலயே தகாத காரியங்களை ஏதாவது பண்ணினால் பொய் சொன்னா போயிடும். ரொம்ப இருக்கு. ஆமா, ஜலம் நிறைய கும்பத்துல குடத்துல ஜலத்தை ஒத்தி வச்சிருக்கு. ஆனா என்ன பண்ணினா, அந்த வாங்கி போறப்ப தெரியல, அந்த பக்கம் போறப்ப மெல்லமா அந்த வாங்கியினுடைய புடவை இருக்கு பத்தில, அந்த புடவையானது அந்த கொழாக்க மாட்டேங்குது. வேகமா போறப்ப கொழா திறந்து இருக்கு. டிராப்பா எல்லாம் போயிட்டு. நான் ரொப்பி வச்சேன்னா என்ன பண்ணியாச்சுன்னா, அவ விவகாரம்னா அந்த குடமானது வேற எங்கேயும் போகாம நீங்க பாத்துக்கணும். அதனாலதான் நான் குடவு கறந்துருவேன். இந்த வம்பெல்லாம் வருதுன்னு ஆனா மேல ஒரு துண்டு போட்டுக்கிறேன். அது வேற ஒரு துண்டு ஒண்ணு வைக்கிறேன், அது இருக்காத. இந்த விவகாரம் அதுல இல்ல. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். மந்திரத்தை ஜபம் பண்ணின பிறகு அந்த மந்திர சக்தி அமைச்சே இருக்கணும்.
இந்த நமக்கு இருக்கணும், இது போகப்படாதுங்கிறதுக்கு அணிஞ்ச பண்ணக்கூடியது தீரகம். அந்த இடத்துல இப்படி ஞாபகம் பண்ணணும். அந்த யோனி ஸ்வரூபத்துல பண்றது இடத்துல பண்றதுனால யோனி முத்ரான்னு பேர். மந்திர தோஷ நிராகார்த்தா தன் முத்ரண பிரகார குருமுகைக வித்யா அஸ்தி தத்ரூபாவா. இப்படி சில ரகசியமான அர்த்தங்களை கவிதா பாஸ்கர. ஏன்னா இது நான் சொல்றதில்ல, தந்திரத்திலே சொல்லி வச்சிருக்காரு. சம்ஸ்கிருதம் படிச்சவா தெரிஞ்சவா தந்திரத்துல படிச்சு சொல்றா. அந்த தந்திரத்துல ஸ்லோக ரூபமா இருக்கிறது. இது சில ஸ்லோகங்கள்லாம் நேரா சொல்ல மாட்டேன், வியாக்குலாட்சரம் எழுத மாத்தி மாத்தி சொல்றான். என்னன்னா இப்படித்தானே நிறைய விவகாரங்கள் சீக்கிரட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. பணத்தை ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு நேரம் இவ்வளவு அனுப்புறேன், இப்படி அனுப்புறேன், இங்க இருந்து அனுப்புறேன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு கோடு வேர்ட்லாம் அனுப்புவான். அது அவனுக்கு தெரியும் எந்த தினத்துல எந்த கோடு உபயோகப்படுத்துவேன். ஒரு நாளைக்கு மலையாளம், ஒரு நாளைக்கு கன்னடம். ஏன்னா அந்த பக்கத்துல இருக்க தெரிஞ்சுக்க கூடாது பாருங்க. இப்படி நீங்கிற விவகாரங்கள்லாம் இப்படி லோகத்துல நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பழைய நாள்ல தந்திரத்தை எழுதின மகான்கள் பரமேஸ்வரனுக்கு தெரியாததெல்லாம். ஆயால் அது அங்க இருக்கு. வியாக்குலாட்சத்தை படித்த மகான்கள் தெரிஞ்சுப்பா. அந்த தெரிஞ்சின்றவரையும் சாதாரண மனுஷங்களுக்கும் தெரியட்டுமே அப்படின்னு ரகசியமா தெரியும். இது ரொம்ப ரகசியமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் இது நடந்ததான 968 நாமாக்களை இது சொல்லலை, இது மேல சொல்றோம் அவ்வளவு. அதுக்கப்புறம் திரிகண்டேசி 9 முத்திரை சொல்லிருக்கேன். 10வது முத்திரைக்கு திரிகண்டா முத்திரான்னு பேர். இந்த திரிகண்டா முத்திரான்னு என்னன்னு 3 கொம்பு தெரியும். அந்த முத்திரையை போட்டா கைகள்ல 3 கொம்புகள் தனித்தனியா தெரியும். அந்த 3 கொம்புகளும் என்னன்னா 3 கூட்டங்கள். மந்திரத்துல இருக்கக்கூடியதான் 3 கூட்டங்கள். 3 டிவிஷன். கூட்டம்னா என்ன? 3 டிவிஷன். முதல்ல இருக்கக்கூடியது வாக்பவ கூட்டம், 2வது இருக்கிறதுக்கு அமரக கூட்டம், 3வது இருக்கக்கூடியது சக்தி கூட்டம். இந்த வாக்பவ காமராஜ சக்தி கூட்டங்கள் 3ம் ஒரு இடத்துலயே ஒரே சமயத்திலேயே செய்யக்கூடியது திரிகண்டாமுத்திரையில. முதல்ல சாஸ்திரங்கள்ல திரிகண்டாமுத்திரை தான் சொல்லியிருக்கேன். அந்த திரிகண்டாமுத்திரையிலிருந்து நீதி முத்திரைகளை டெரைவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனா சொல்லிக் கொடுக்குறப்ப எல்லோருக்கும் குரு என்ன சொல்றாருன்னா முதல்ல யோனி முத்திரை தான் சொல்லிக் கொடுப்பாரு. என்ன சார் அங்கே ஒண்ணு இருக்கு இங்கே ஒண்ணு இருக்குன்னா அது புத்தகத்துல இருக்கிற தியரி, இது ஆக்சுவலா வரக்கூடியது பிராக்டிக்கல். அதனால இப்படி வரும்படி பண்ற. அதுல இருக்கக்கூடியதான அதான் திரிகண்டாட்சயா தசம்யா முத்ராயா சுவாமி. திரிகண்டாமுத்திரைக்கு அதிபதியா இருக்கிறவர். திரயாணாம் சோம சூரிய அனலாட்ச மந்திரானா மந்திர கண்டானாம் அம்பாளுக்கு 3 கண்கள். அந்த 3 கண்ணும் சோம சூரியாக்னி லோச்சனான்னு சொல்றேன். அதே போல இந்த திரிகண்டாமுத்திரையில் இருக்கக்கூடியதான 3 கண்டங்களும் சோமகண்டம், அதே போலயே சூரிய கண்டம், அக்னி கண்டம் அப்படின்னு 3 கண்டங்களோட கூடியிருக்கு. ஏதானாம் சிவா எப்படி திரிகொண்டேசி. அதுக்கப்புறம் திரிகுண அம்பா திரிகோணகா. திரிகுணா அம்பா 2 நாமாக்கள். திரிகுணா திரையோ குணா யஸ்யாம் சா திரிகுணா. 3 குணங்களும் யாரிடத்துல இருக்கோ அந்த அம்மாவுக்கு திரிகுணான்னு. சத்வரஜஸ்தமோ குணங்களும் 3ஐயும் வச்சுட்டு இருக்கா. ஏன்னா இந்த 3 குணங்கள்னாலதான் உலகத்தை படைக்கிறார். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்தினால என்ன வருது? சத்வாஸ்தம் ஜாயதே ஞானம் அப்படின்னு தத்துவத்தினால ஞானம் உண்டாது. அதனால அறிவு புலன்கள் எல்லாம் சத்துவகுணத்துல இருந்து உண்டாச்சு. ஆகாசத்தினுடைய சத்துவகுணத்தினால உங்க காதும், வாயுனுடைய சத்துவகுணத்தினால தோலும், நெருப்பினுடைய சத்துவகுணத்தினால கண்ணும், ஜலத்தினுடைய சத்துவகுணத்தினால நாக்கும், பூமியினுடைய தத்துவகுணத்தினால மூக்கும் உண்டாச்சு. அதனால்தான் ஜலத்தினால உண்டா இருக்கிறதுனால்தான் நாக்கானது எப்பொழுதும் ஈரமதம் இருக்கும். நாக்கு வத்தி போச்சுன்னு சொல்லக்கூடாது. வத்தி போச்சுன்னா கிருஷ்ணார்ப்பணம்னு அர்த்தம். அதே போல மூக்குல இருந்து வாசனையை தான் அறிய முடியும், இன்னொன்னு அறிய முடியாது. இப்படி இந்த புலன்கள் எல்லாம் பார்த்தா அதாவது அந்தந்த பூதத்துல இருந்து உண்டாச்சு. அந்த பூதத்தினுடைய தத்துவகுணத்துல இருந்து உண்டாச்சு. அதே போல அந்த பூதங்கள் இருக்கக்கூடியதான ரஜோகுணத்தினால என்ன உண்டாச்சு? மோட்டார் ஆர்கன், வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தங்கள் உண்டாச்சு. மீதி உலகங்கள்லாம் தமோ குணத்தினால உண்டாச்சு. இப்படி இந்த 3 குணங்களும் அம்பாளுடைய கண்கள்னால உண்டாச்சு.
சோமசூரியா ஜனிதோசனான்னு சொல்றேனோ இல்லையா? அப்படிப்பட்டதான அந்த 3 குணங்கள்னால உண்டானதான இந்த உலகம். அதனால்தான் அம்பாளுக்கு என்ன பேரு? திரிகுணா. 3 குணங்கள் இருக்கு. 131வது நாம இருக்குது. நிர்குணா, நிற்கலா, சாந்தா. நிர்குணான்னு சொல்லிக்கிறேன். அங்க நிர்குணா, இங்க திரிகுணா. துர்குணான்னு சொல்றது நான் சந்தோஷப்படுது. விவகாரம் ஒழுக்கே. நிர்குணான குணங்களே இல்லாதவன், ஒரு குணமும் இல்லாத குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். பகவத்கீதையில 14வது அத்தியாயத்துல குணாதீத ஸ்வரூபம் சொல்றது. அதே மாதிரி அம்பாள் அந்த குணாதீத வடிவமாகவும் இருக்கா, உங்களை அனுகிரகம் பண்றதுக்காக குணஸ்வரூபமாகவும் இருக்கா. ஆச்சாரியர் தியானத்திலேயே இருந்துட்டு இருக்கா, இருந்தாலும் உமக்காக பூஜை பண்ற. ஒரு நாள் மாதிரி பூஜை பண்ணிட்டு ஏன்டா நான் பண்றது பார்த்தாவது நீங்க பண்ணுவீங்க. நம்ம பூஜை அங்கே பார்த்துட்டு வந்து இங்க சாயங்காலம் ராத்திரி வேலை இல்லை, சாப்பிட்டு தூக்கம் வரலன்னு சீட்டாடுறான். அங்க பார்த்துட்டு தானே என் வந்தீரு. எதுக்காக சொன்னார்? எனக்கு உபயோகம் இல்லாத போனாலும் நீங்க பண்ணணுங்கிறதுக்காக தானே நான் உங்களை இருக்க பண்ணினேன். சொல்றது அப்படி இருந்தாலும் இவ பண்றாலும் இல்லையா? அது மாதிரி அம்பாளுடைய 3 கண்களும் அதனால உலகம் உண்டாச்சு. இந்த உலகம் உண்டாச்சு, இது கண்ணுல இருந்து உண்டாச்சுன்னு எப்படி சொல்ற? கண்ணை திறந்தா உலகங்கள் உண்டாச்சு, கண்ண மூடினா உலகங்கள்லாம் மதிப்பச்சு. உலகங்கள்லாம் எங்கிருந்து உண்டாச்சு? பார்வையினால உண்டாச்சு. அந்த பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்குமே. ஆனால் கைக்கும் காலத்துக்கும் எவ்வளவு சக்தி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. நினைச்ச மாத்திரத்தினால உலகத்தை உண்டு பண்றா நம்ம, உலகத்தை அழிக்கிறா. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அது திரிகண்டா. அதுக்கப்புறம் திரிகுணா. திரையோகுணா அம்சா திரிகுணா. சாங்கியன் சொல்லக்கூடியதான உல பிரகிருதியோ அல்லது நீங்க சொல்லக்கூடியதான மாயையோ தத்வரஜத்தமசாம் ஆசிரயத்வேன சாங்கிய சம்மதா பிரகிருதி ரீதி யாவது அந்த வடிவமாகவும் வளர்த்த ததுக்தம் வாயு புராணே. இது எங்க சொல்லியிருக்க? வாயு புராணத்தில் சொல்லு. யோகீஸ்வரி சரீராடி கரோட்டு கரோட்டு. அம்பாள் சரீரங்களை பண்றா, அழிக்கவும் அழிக்கிற. நானா கிருதி கிரியா ரூப நாம விருத்தி கலீலையா. நானா விருத்தி, நானா ஆக்கிருத்தி. எத்தனை சேர்த்து தெரியுமோ? இத்தனை மனுஷர்கள் இருக்காளா? ஒரு மாதிரி ஒருத்தர் இருக்காளா? கிடையாது. எல்லாருக்கும் 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, ஒரு வாயு, இப்படிதான் இருக்கு. ஆனா ஒருத்தரை பார்த்து இதே மாதிரி ஐடென்டிக்கலா இன்னொருத்தர் இருக்காங்க பார்க்க முடியுமா உங்களால? நிச்சயமா முடியாது. அதான் மாம்பாட்டி இருக்கு. நானா கிருதி. அதுக்கப்புறம் கிரியா. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் செய்ய மாட்டேங்கிறது. ஒருத்தர் வலது கையில எழுதுனா ஒருத்தர் இடது கையில எழுதுற. ஒருத்தர் பேனா ஒரு மாதிரி பிடிச்சுட்டா இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி பிடிக்கிறார். அந்த ஸ்கூல்ல டீச்சர் பண்ற பாடு பார்த்தேன், இப்படி பிடிச்சுக்கோன்னு அது வேணும்னு அப்படியே பிடிச்சிட்டேன். என்னமோ அது ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறேன். அது நானா கிருதி கிரியா ரூபா. உருவங்களே நாம பெயர்கள் என்னென்னமா வச்சுட்டு இருக்கா தெரியுமோ? ஒரு காலத்துல ஏதோ நல்ல பேரை வச்சுக்கணும், அர்த்தம் உள்ளதான பேரை வச்சுக்கணும் அப்படின்ட்டேன். இப்ப என்ன வெஸ்டர்னராவது அவன் ஏதோ உண்டு கட்டு பிட்டு அப்படின்னு வச்சுக்கிறான். நம்ம அது கூட கிடையாது. அர்த்தம் இல்லாத வாக்கியத்தை அர்த்தத்தை சொல்லணும். புதுசா சில பேர் வச்சுட்டு கால பேரு அது வியாகரண ரீதியா அந்த பேரே பசது. அந்த தப்பான பேரை 1000 தானே கூப்பிட வேண்டியதா இருக்கு. அப்படித்தான் வச்சுக்கிறேன். ஆனா இதெல்லாம் இத்தனை ரூபங்கள், இத்தனை செயல்கள், இத்தனை பேர்கள், நாம விருத்தி, இத்தனையும் தேர்வுலையா. உலகங்கள்லாம் எப்படி உண்டாச்சுன்னு, பரமாணுக்கள்லாம் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து உலகம் உண்டாச்சுன்னு நையாயிக்க சொல்றான். அதுக்கு பரமாணு காரணவாதம்னு பேரு. ரொட்டியில இருந்து மாவானது எப்படி பெசஞ்சு தழுத உருண்டு விருண்டையா வருதோ, அது எப்படி ரொட்டியா ஒத்தி பண்ணினோ, அது மாதிரி உலகம் மாறி இருக்குன்னு சொல்றான். இதுக்கு பரிணாமவாதம் வருது. தியரி ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன். இது சாங்கியன் சொல்றான். வேதாந்தி என்ன சொல்றான்? கயறு பாம்பாக தோணும் மாதிரி உலகமே பிரம்மமாக உலகமாக தோணுகிறது அப்படிங்கிறான். இதுக்கு என்ன பேரு? விவர்த்தவாதம்னு பேரு. இது விவர்த்தவாதத்துல என்னன்னா, மூலப்பொருளானது மாறுதலை அடையலை. அது கூட்டஸ்தமாக எப்பொழுதும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு வேற விதமாக தோணிச்சு.
கயிறாகத்தான் இருக்கு, ஆனா பாம்பா பார்த்தேன், தெரிஞ்சலாகத்தான் இருக்கு, நீங்க வெளியின்னு கருதினேன். அதே மாதிரி பிரம்மம் பிரம்மமா தான் இருக்கு, நீங்க உலகமா பார்த்துருக்கு. இதுக்கு என்ன பேரு? விவர்த்தவாதம். டிரான்ஸ்டியூஷன். இந்த மூணும் ஒத்துக்கல. பாஸ்கர் ராயர் லலிதாசாஸ்திரத்துல ஸ்ரீவித்யா தந்திரத்துல ஆரம்பவாதமோ பரிணாமவாதமோ விவர்த்தவாதமோ இல்ல, இதுக்கு பேரு லீலாவாதம்னு. லீலாவாதம்னு என்ன அர்த்தம்னா, இது இப்படி நடந்தது ஏன்னு கேள்வி கேட்காது, எப்படின்னு கேள்வி கேட்காது. யாரா கேட்க வேண்டியது அம்பால. ஒரு நாளைக்கு நீங்க பாப்பீங்களா? நீ அம்பால நிச்சயமா பாப்பேன் அன்னைக்கு கேள்வி. அதனால எங்கிட்ட வராதுன்னு இதுக்கு என்ன பேரு? லீலாவாதம்னு பேரு. பாலா லீலாவினோதினே, இதுக்கெல்லாம் விவகாரம் எங்க சாஸ்திரத்துக்குள்ளேயே வாழ்க்கையில் சொல்லியிருக்காங்க. அத்தனை மத கண்டனமும் சொல்லி அதுக்கப்புறம் லீலையா தயார் பண்ணிடலாம். ஜகத்து அப்படின்னு அருத்ரபயதி அப்படின்னு இத்தனையும் பண்ணிட்டு கலைகளை இத்தனையும் எதுக்கு பண்றது? நான் அம்பாளுடைய புருவங்கள் அசைவுனால் இவ்வளவு பண்ணியிருக்காங்க. அப்ப அவ்வளவு பண்ணியிருக்கான்னு சொன்னா அம்பாளுடைய சக்தி என்னன்னு சொல்றதுக்காக சொல்லிருக்காங்க. இது என்ன பேரு? லீலாவாதம். உலகம் எப்படி உண்டாச்சு? அம்பாளுடைய எண்ணத்தை. இது இப்படி இருக்கணும்னு நினைச்சுன்னா அப்படி பண்ணிட்டான் உலகம். அது ஏன் இப்படி வந்தது, என்ன ஏதுன்னு தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம். அதனால்தான் லீலயான் லயா திரிகாயத்வர்த்ததே லோகே தஸ்மாத்தா திரிகுணோச்சதே. இப்படி மூணு விதமாக சத்துவகுணமாகவும் ரஜோகுணமாகவும் தமோகுணமாகவும் இருக்கு. அதனால்தான் அம்பாளுக்கு என்ன பேரு? திரிகுணா. விஷ்ணு புராணேது சர்வபூதேஷு சர்வாத்மனி யாசக்திரபராதவா. எல்லா பிராணிகளிலும் எல்லா பொருளிலும் இருக்கக்கூடியதான சக்தி இருக்க பார்த்தீங்கன்னா மூணு விதமாக. குணாஸ்ரயா நமஸ்தே சாஸ்வதா ஈஸ்வரேஸ்வரி. இப்படி சாஸ்வதமாக குணங்களாக இருக்கிற சக்திக்கு நமஸ்காரம்னு இதே அம்சம் விஷ்ணு புராணத்திலும் தெரிவிச்சு. ததா அப்படியே தேவி புராணே, தேவி புராணத்துல திரிவிக்ரம திரிபதா திரிகுணா பதானாம் பர்யாயதா துவனிதா திரிவிக்ரமா. மூணு அடிகள்னால உலகம் எல்லாம் வியாபித்தவர். தரிசிட்ட போனார். இந்த ஒரு அவதாரத்தெல்லாம் யாரையும் கொல்லாம இருந்த அவதாரம். மற்ற அவதாரங்கள் எல்லாவற்றையும் மகாவிஷ்ணு சத்ருக்களை கொண்டதான அவதாரம். இது கவனிச்சு பத்திருக்கலாம். இந்த வாமன அவதாரத்துல மட்டும் அவர் யாரையும் கொல்லல. அவர் எல்லாம் சிம்பிளா சாந்தமா போயிடுச்சு. நேரா போனார், பலி சக்கரவர்த்தி மூணு பாருங்க 3 அடி நேரத்தை கேட்டார். ஏன்னா அப்பதான் அவருக்கு தெரியும் இனிமேலாம் பெரிய பெரிய வீடெல்லாம் கிடையாது. 3 அடிக்கு வீடெல்லாம் ஆகாசம் வரைக்கும் போக வேண்டியதுதான். 3 அடி போறோம்ட்டு அவருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கப்பா, ஏன் இவ்வளவு கேட்கல என்ன சொன்ன, இதை கொடுத்தா போறோம்ட்டாரு. என்ன ஆச்சு? தடி கொடுக்கறது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான் அவருடைய ஆத்துக்காரி ஜலத்தை விட்டா அவர் 3 அடியை தானம் பண்ணிட்டார். தானம் பண்ண பிறகு நான் அளவுக்கிற 3 அடின்னு இழந்து போனார். 1 அடியினால பூமியெல்லாம் அளந்துட்டார். 2வது அடியினால ஆகாசம் முழுக்க அடித்தார். 3வது அடிக்கு இடமே இல்லையப்பா, அவங்கிட்ட 3 அடி கொடுக்குறேன் தானம் பண்ணி விட்டிய இல்லையே. இது அநியாயமாச்சு. கேட்கறப்ப அடின்னு ஒண்ணு, இப்ப அடி பெருசா அடிச்சேன். நான் இந்த அடியும் இந்த அடியும் நான் கேட்டேன். 3 அடித்தானே சொன்னேன். என் காலில் அளக்கணுமா, உங்க காலில் அளக்கணுமா, இல்ல வேற 3வது மத்தியஸ்தனா காலில் அளக்கணுமா, ஏதோ ஒன்றும் சொல்லவே இல்லையே. எனக்கு 3 அடி வேணும்னு சொன்னேன். என் கால் எப்படி இருக்கோ அப்படி கொடுங்க. அவர் ஒத்துட்டார். தெரியும் வேண்டாம். கபட நாட்டக சூத்திரதாரி, இவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணாங்க, 3வது அடி என்னன்னு என் தலையில எழுதிக்கோங்க. அந்த பக்தியும் அந்த தர்மசாஸ்திரத்துல தான் போடுறதான ஒரு நம்பிக்கையும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கொடுத்ததான வாக்க மாற மாட்டேன். அதாவது 3 அடி கொடுக்குறேன்னா 3வது அடி கொடுக்கறதுக்கு என்னன்னு என் தலையில வைங்க. அந்த தலையை வச்சு அப்படியே கீழ்லோகத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். என்னாச்சு? ராட்சசாலாம் பூலோகத்தை விட்டு போக வைத்துதான பரிஸ்திதி. ராஜாவோட உள்ள போயிட்டார். இப்படி ஜெயிச்சு கொடுத்துட்டார். இதனால இவருக்கு என்ன பேரு? திரிவிக்ரமன். 3 அடிகள்னால உலகத்தை ஜெயித்தவர். இதே போலயே கங்கா மகாதேவி இருக்க, அவருக்கு திரிபதாகான்னு பேச. அந்த அம்மா ஸ்வர்கலோகத்துல தான் இருந்தா. அந்த ஸ்வர்கலோகத்துல இருக்கக்கூடியதான அம்பால
பகீரதர் தன்னுடைய பித்ரு தேவதைகளுக்கெல்லாம் க்ஷேமம் வரணுங்கிறதுக்காக தபத்து பண்ணினார். அங்கிருந்து இறங்கி வர்றதுக்காக யாராவது ஒரு குடிக்கணும்னு சொன்னா பரமேஸ்வரன் வந்தார், அவருடைய ஜடையில விழுந்தார். சொர்க்கலோகத்துல இருக்கிறோம் அங்க ஜாதி பண்ணிட்டு போகல. அங்கேயும் ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்கேயும் சொர்க்கலோகத்துல இருக்க வியத் கங்கான்னு ஒரு பகுதி தான் பூலோகத்துக்கு வந்திருக்கு. அந்த பகுதிக்கு பாகீரதின்னு பேர் வச்சோம். பகீரதர் கொண்டு வந்ததுனால பாகீரதி இருக்கு. இன்னொரு பகுதி என்னாச்சுன்னு விமான நாட்கள் கூட பாதாள லோகத்துலன்னா இருக்கா பித்ரு தேவதைகள் அவருடைய சாம்பல், அதுக்குள்ள போகணுங்கிறத இன்னொன்னு அங்க ஐட்டம் வர. அதுக்கு பாதாள கங்கானது, ஸ்வர்கங்கா, வியத் கங்கானது. வியத் கங்கா, பாகீரதி, பாதாள கங்கா, இப்படி மூணா பிரிஞ்சாலும் அந்த கங்கா ஸ்வரூபமாக இது இருக்கு. திரிகுணா, அதனால திரிவிக்ரமகான்னு ஒண்ணு, திரிகுணான்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் திரிபதா, திரிகுணா, மூணு குணங்களோடு. அதான பரிஜாயதா துவனிதா தேதுக்தம் பதைஸ்திரிபலிர்பத்தா சர்காதி திரிபதாந்தரா உற்பத்திஸ்திரிநாதிஷ்ட தத்வாத்யி திரிகுணோச்சதா உச்சதே யதாச்சரியன் ஜகத்தூட்டே தாதா ஹரிரவதி ருத்ரஹா சபயதி எனக்கூடியதான ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. இப்படி திரிகுணா வரைக்கும் திருகுணாம்பான்னு ஒரு பேர் இல்ல, ஏதோ சாந்தாம்பா கமலாம்பான்னு வச்சிருக்க, அந்த அம்பா இல்லைங்க. திருகுணான்னு வரி பேரு, அம்பான்னு வரி பேரு. அம்பான்னா அம்மான்னு அர்த்தம். இதை முதலே சொல்லிட்டு என்ன ஸ்ரீமாதான்னு சொன்னேன். என்ன ஒரு இடத்துலயே அம்மான்னு சொன்னேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். முதல் நாம ஸ்ரீமாதா, ஐயா அம்மா தான் அர்த்தம். அதுக்கப்புறம் 295 நாம, அதுக்கப்புறம் அம்பிகா. 337வது நாம விதாத்ரி. 457வது நாம மாதா. முதல்ல ஸ்ரீமாதான்னு சொன்னேன், இங்க மறுபடியும் மாதா. அதுக்கப்புறம் 823வது நாம ஜனனி. 26வது நாம 826 பிரசவித்ரி. அப்புறம் 936 விஸ்வமாதா. எல்லாமும் அம்மா சொல்லியிருக்கேன், ஆனா ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக இருக்கு. அதனால இங்க தனியா மாதான்னு சொல்லியிருக்கேன். இப்படி அம்பா ஸ்ரீ ஈஸ்வரத்து குணத்திரயஸ்யாபி மாதா. அந்த பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடியதான 3 குணங்களுக்கு 3 குணங்களையும் அளவிடுறவள். இந்த மாதான்னா என்ன அர்த்தம்? அளவிடுறவள் அர்த்தம். யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்கிருதா நமஸ்தஸ்யே 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 நமோ நம. மாத்ருரூபேண இதெல்லாம் அம்மா அம்மா ஸ்வரூபமா இருக்கான்னு அளவிடுற ஸ்வரூபம். மாத்திருமான நேயம், அது இப்படி உங்களுக்கு தெரியும். அம்மான்னு சொல்லக்கூடாதோ படாதுன்னு. ஏண்டான்னா அடுத்த நாம பிராந்தி ரூபேண சம்ஸ்கிருதான்னு இருக்கு. முதல்ல இருக்கிறது அளவிட்ட நல்ல ஞானமும் சமய ஞானம்னு சொன்னாதான் ரெண்டாவது பிராந்தி ஞானம் வரும். யாதேவி சர்வபுரத்தை பிராந்தி ரூபேண சம்ஸ்கிருதான்னா அதுக்கு முன்னால் இருக்கிறது நல்ல ஞானம், யதார்த்த ஞானம், சர்வதி தற்பிரகாரகமான ஞானம் அப்படின்னு. யாதேவி சர்வபூதேகம் மாத்ரூபன், அதுக்கு எத்தனை அர்த்தங்கள் பண்ணியிருக்க. துர்கா சப்தத்துக்கு வியாக்கியானத்தை பார்க்கும்போது அதை பார்ப்போம். ஒவ்வொன்றுலையும் ஒரு வைசிட்டு ஜென்மம் போராதுன்னு அத்தனை விஷயங்கள் எழுதியிருக்க. இதுல இப்ப என்ன இருக்கு? ஈதிருஷ்ய குணத்திரயஸ்யாபி மாதா காரணபூதா. பரமேஸ்வரன் இந்த சமயத்துல இதை செய்யணும் அப்படின்னு அதை அளவிட்டு பண்ணியிருக்காராம். அதனால்தான் பரமேஸ்வரன் உலகத்தை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கார். சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்த பிரபவிக்கும் நகேவம் தேவோ நகல குஷலம் விதும் அபி அத்தஸ்வாமாராத்யாம் ஹரிஹரகிரிஞ்சாதிரதி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி. அப்படின்னு பரமேஸ்வரன் உலகத்தை ஒன்று பண்ணணுமையானால் அதுக்கு அவரிடத்தில் இருக்கக்கூடியதான குணங்களை சரிப்படுத்தணும், சரிப்படுத்தக்கூடியதான சக்தி அம்பா அப்படிங்கிறதான் இங்க அம்பாங்கள் பதத்துக்கு அர்த்தம். தந்திரேஷு மந்திர ஜீவா இச்சது. இதை கவனிக்கிறோம். சௌந்தர்ல முதல் ஸ்லோகத்துல படிங்கோன்னு ரொம்ப பேருக்கு சொல்றோம். அந்த முதல் ஸ்லோகத்துல என்ன அப்படி விசேஷம் இருக்கு? சிவன் சக்தியோட சேர்ந்தா ஒரு அர்த்தம் படைக்கிறார். சக்தி சண்டை போட்டு தனியா இருந்தா சிவன் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நமக்கு தான் தெரியுமே. ஆத்துல ஹெல்ப் பண்ணினா தான் உங்களால பண்ண முடியும். சாப்பாடு போடல, காஃபி பண்ண முடியலன்னு ஏதாவது நடக்கிறதோ ஒன்றும் கிடையாது. தூங்கிலே இருக்க வேண்டியதுதான். ஆனா விவகாரம் என்னடான்னு அப்படி எல்லா காரியமும் நமக்கு நடக்கணுமையானால் சக்தி ஸ்வரூபம் வேணும். இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதனை வசதியா சொல்லிட்டே இருக்க நீங்க
அப்படியே சொன்னா அது இல்ல சார், இந்த ஸ்லோகத்துல ஒரு ரகசியமான மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் என்ன, நீங்க சொல்லக்கூடியதான எல்லா மந்திரங்களுக்கும் உயிரை கொடுக்கிறது. இப்ப காலம்புரைன்னு இந்த ஒரு ஸ்லோகம் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஜெபிக்கக்கூடியதான காயத்ரி மந்திரமும் மற்ற எல்லா மந்திரங்களும் அது ஒரு உயிரை பெறுகிறது. அதனாலதான் இதுக்கு என்ன பேரு, மந்திர ஜீவ இது ருச்சதே தந்திரேசு மந்திர ஜீவா. மந்திரத்தை உயிராக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இந்த அம்பாளுடைய உருவத்தை தாங்கள் நினைக்கவே இல்லை என்றால் அந்த பண்ணியதான மந்திரமானது அப்படியே இருக்கும். அந்த பலத்தை உங்களுக்கு எடுக்கணுமே என்ன வேணா, இந்த மந்திர ஜீவம் இது ஒரு ரகசியமான அர்த்தம். தந்திரராஜே தேஜசாம் சக்தி மூர்த்தினா பிரபஞ்சஸ்யாபி காரணம். 3 சக்திகளுக்கும் அப்பாற்பட்டதான எந்த ஸ்வரூபம் உண்டோ, பிரபஞ்ச காரணமான சக்தி இருக்கோ, குணத்ரயம் அமிஷாம்ச 3 குணங்களும் சத்வரஜஸ்தமோ குணங்களும் அமிஷாம்ச. இந்த சக்திகளுக்கும், சக்தி என்ன, வாமா ஜேஷ்ட ரௌத்ரி, இப்படி சக்திகளுக்கும் எக்காரணமுதாகிருதம் தத்ஸ்வரூப அனுசந்தான சித்தி. இந்த 3 ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடியதான சித்தியும் சம்யத்வமீரிதம் தன்மந்திர வீரியம் உத்திஷ்டம். இதுதான் மந்திர வீரியம் இருக்கு. இப்ப சௌந்தர்யில இருக்கக்கூடியதான முதல் ஸ்லோகம் இருக்கு, அது முதல்ல ஒரு தடவை காலமா நினைச்சோமையானால் நீங்க பண்ணக்கூடியதான மந்திரம் சித்திக்கும். ஏதோ நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், ஜபம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கக்கூடாது, அது சிந்திக்கணும், பலத்தை கொடுக்கணும். எனக்கு தெரியலையே குரு சொன்னதை மறந்துட்டு இந்த ஸ்லோகம் முதல்ல சொல்லுங்கோ, காலம்பரை எழுதி சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கோன்னு சொன்னோம், மறந்துட்டு வேற என்ன ஆயிரம் சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் எடுத்துக்க முடியுமா, எது நமக்கு முக்கியமா தோன்றதோ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறோம். மந்திர நீங்க சொல்லக்கூடியதான மந்திரமானது விதிவத்தரமாக எதேவ வித்யா கரோதி உபனிஷதா ஸ்ரத்தயா ததேவ வீரியவத்தரம் பவதி சொன்னது இதுதான். அந்த மந்திர வீரியம் நீங்க சொல்லிருக்க ரகசியமாக தன்மந்திர வீரியம் உத்திஷ்டம் மந்திராணாம் ஜீவ. இந்த மந்திர வீரியத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு. நீங்க மந்திர வீரியம்னு சொல்றேன்னு இது இந்த ஸ்லோகத்துல இந்த ரகசியம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கும் ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தையும் சொல்றேன்னு ஆரம்பிச்சிருக்கா இருக்கிறது. அது சகல ஜெகதம் பாவா, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளுக்கும் எல்லா பொருளையும் உண்டு பண்ணினவர் ஜெகதம் பாவா. அப்புறம் திரிகோணம் யோனி சக்கரம் கச்சதி திரிகோணகா. அதுக்கப்புறம் இன்னொரு நாம திரிகோணகா. ஸ்ரீசக்கரத்துல 9 சக்கரங்கள் இருக்கு. வெளியில இருக்கக்கூடியது 3 சதுரங்கள். அதே திரைலோக்கிய மோகன சக்கரம்னு பேரு. அந்த திரைலோக்கிய மோகன சக்கரத்துல இருந்து ஆரம்பிச்சு அதுக்குள்ள போயிட்டேன்னா 16 இதழ்கள் இருக்கக்கூடியதான ஒரு தாமரை இருக்கு. அந்த தாமரைக்கு சர்வாசா பரிபூரக சக்கரம். இந்த மூலகத்தையும் மோகனம் பண்ணி இது பிரயோஜனம் இல்லை, இந்த இவையிலேயே உழந்து இருக்கக்கூடியதான மனிதனை அவனை திருச்சி அம்பாளானவள் என்ன பண்ணிருக்கா, அவனுக்கு ஆசைகள் என்னென்ன மனசுல இருக்கோ அதை பூர்த்தி பண்ணியிருக்க. அதனால சர்வாக பரிபூரக சக்கரம். அடுத்ததாக அவன் என்ன பண்ணியிருக்கான், இவனுக்கு மற்ற ஜனங்கள் இவனை தொந்தரவு பண்ணாம இவனை காப்பாற்றணும். நானும் தான் சார் ஜபம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். ஆசமனம் பண்றப்ப அச்சுதாய நமகான்னு சொன்னா தும்மல் வருது, அதனால அதை சொல்றதில்லை. இன்னமும் நான் பார்த்துட்டேன், அச்சுதாய நமகான்னு சொன்னா தும்மல் வருது. இப்ப தும்மினதுக்கு ஆச்சமனம் பண்ணணுமா பழைய ஆச்சமனம் கண்டினியூ பண்ணணுமா தெரியல. முழுதே ஆட்டானே இருக்கு. இப்படி எல்லாம் ப்ராப்ளம் வருது. கணபதி ஹோமம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா கணபதி ஹோமம் பண்ணினா இடையூறுகள் போகும். கணபதி ஹோமம் பண்றதுக்கே இடையூறு வந்ததுன்னா என்ன பண்றது சொல்ல தெரியலையே. ஆகையால் தான் இது ரொம்ப சிரமமா இருக்குன்னா இவனுக்கு யாரும் தொந்தரவும் வராம பண்ணணுங்கிறதுக்காக தான் அடுத்தது சர்வ சங்கோபன சக்கரம்னு 8வது சக்கரம். என்னக்கா இருந்தாலும் நாம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் சார், நமக்கு சௌக்கியமா இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க கண்ணை முழுந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கு, வீட்டுல போய் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் காரியமாகுமே இப்படின்னு ஆரம்பிச்சான்னா உங்களால எனக்கு ஜபம் பண்ண முடியும். அந்த ஒத்துழைப்பு வரணுங்கிறத வீட்டுல யாரும் உங்களை ப்ராப்ளம் கேட்காம சர்வ சௌபாகியதாயக சக்கரம். அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியதான சர்வ சௌபாகியதாயகம். காசுல காசு இருக்கு சார், என்ன பண்றது, பொருள் வேணுமே சர்வார்த்த சாதக சக்கரம். அதுக்கு அடுத்ததாக சக்கரம்
அதுக்கப்புறம் காது வந்தா மட்டும் போறாது, அது பத்திரமா இருக்கணும். சர்வ ரட்சாகர சக்கரம், எப்படி அந்த சக்கரங்கள் உள்ள போய் இருக்குன்னு பாருங்க. அந்த ரட்சாகர சக்கரம் இருக்கிறப்பறம் எல்லாம் இருக்குல்ல, ஆனா உடம்புலாம் சரியா இல்லை, தலைவலி கால்வலி மூக்குவலி எதுவும் சாப்பிடப்படாதுங்கிறாரு டாக்டர். ஒரு லட்டு சாப்பிட்டேன்னா அடுத்த நாளைக்கு யமதர்சனம், சாப்பிட்றதுக்கு முன்னாலே யமதர்சனம் பாருது. விவகாரம் என்னாச்சு, சாப்பிடக்கூடாதுன்னு என்ன லாபம்? அதனால சர்வ ரோகஹர சக்கரம், இத்தனையும் ஆனப்பறம் மற்ற வீரியத்தை அறியக்கூடியதான சாமர்த்தியம். அதான் சர்வ சித்தி பிரத சக்கரம். இது வந்து வேலையான சர்வானந்தமய சக்கரம். இப்படி இந்த 9 விதமான பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம். அந்த நடுவுல இருக்கக்கூடியதான முக்கோணம் இருக்கு பார்த்தா ஸ்ரீசக்கரத்துல, அது 8வது ஆவரணம்ங்கிறத, அதுல மகாகாமேஸ்வரி, மகாவஜ்ரேஸ்வரி, மகாபகமாயி 3 கோணத்திலையும் நடுவுல லலிதா மகா திருப்பதி நடுவுல இருக்கக்கூடியதான கோணத்துல 9வது சக்கரமாக பூஜை பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்வரூபத்துக்கு திரிகோணகான்னு பேரு. இந்த அம்மாவுக்கு என்ன பேரு? திரிகோணகா. இப்படி அம்பாளுடைய ஸ்வரூபம் திரிகோண ரூபிணி சக்தி பிந்து ரூப பரசிவா ஸ்மிருதா அவினாபாவ சம்பந்தா தஸ்மாத் பிந்து திரிகோணயோ அப்படின்னு ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடியதான நடு திரிகோணத்துக்கும் நடுவுல இருக்க பிந்துக்கும் அவினாபாவம், ஒன்னை விட்டு ஒண்ணு இருக்காதுங்கிற ஒரு சம்பந்தம்னு திருஷ்டியில சொல்லியிருக்கு. அதனால போய் பார்க்கப்படும். அந்த அம்சத்தையும் 8, 9 சக்கரங்களை பிரிக்கப்படாது அப்படின்னு விசேஷமாக இங்க சொல்லியிருக்க. இப்படி இந்த நாம சொன்ன பிறகு அனகா அற்புத சாரித்திர வாஞ்சித அர்த்த பிரதாயினி, வாஞ்சித அர்த்தம் நீங்க எதை கேட்கிறீங்களோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். பாணித்யாம் அபயவரதோ தெய்வதகனா துவமேகா நைவாசி பிரகடிதவராபித்யபிநயா பயாத்ராதும் தாதும் பலமபித வாஞ்சா சமதிகம் கரணியே லோகானாம் தவஹி சரணாதேவ நிபுணவ் அப்படின்னு விசேஷமாக அம்பாள் லோகத்துல எல்லா பிராணிகளுக்கும் அம்பாளை தியானம் பண்றவாளுக்கு சகலமான பதார்த்தத்தையும் கொடுக்கிறாங்கிற ஒரு அர்த்தம் வாஞ்சிதார்த்த பிரதாயினி. பிறக்கும் பொழுது கொண்டு வந்ததில்லை, பிறந்தும் இறக்கும் பொழுது கொண்டு போவதில்லை, இடையில் நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவம் தந்ததென்று கொடுக்கறியா. இது பரமேஸ்வரன் தானே நமக்கு கொடுத்த. இங்கிருந்து மேல பிறக்கிறப்ப அம்மா வயிற்றுலேருந்து வளர்ப்ப ஏதாவது இந்த கையில ஒரு 4 தங்க கட்டி, இந்த கையில் 4 தங்க கட்டி கொண்டு வந்தீங்களா? ஒண்ணுமே கொண்டு வரலையே. போறப்ப யாராவது ஒரு பிளாஸ்டிக் கார்டாவது எடுத்துட்டு போறானோ? இருக்கிறப்பதான் பர்ஸ் நிறைய கார்டு. அந்த பர்ஸ் தொலைஞ்சதுன்னு வச்சுங்களேன், எல்லா பேங்க் கார்டும் போகும். எல்லா இன்ஃபர்மேஷனும் செல்போன்ல வச்சுட்டு இருக்காங்க. அது செல்போன் போச்சுன்னா இவனே போயிட்டான். அப்படின்னு வச்சுட்டு இருக்கா மனுஷன். போறப்பவும் எடுத்துட்டு போறது இல்லை, வரப்பவும் இருக்கிற காலத்துல வரவன் நமக்கு கொடுத்தார். அதை 4 பேருக்கு கொடுக்க வேண்டாமா? இந்த கொடுக்கிற புத்தி உங்களுக்கு கொடுக்கிற அம்பாள். என்னச்சு, நாம எல்லாம் நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணணும். பூஜைகளுக்கும் கோயிலுக்கும் நல்ல காரியத்துக்கு இந்த சரீரம் உபயோகப்படணும். நம்ம கிட்ட இருக்கிற காசு அந்த அம்மாளுக்கு உபயோகப்படும். அப்படின்னு நீங்க பண்ணினால் ஜனங்களுக்கு உபயோகப்படக்கூடியதான ஸ்வரூபத்தை உங்களுக்கு வாஞ்சித அர்த்தப்பிரதாயம், அம்பாள் நினைச்சதான பொருளை உங்களுக்கு கொடுத்தாரு. நீங்க நல்ல காரியம் பண்ணாம நடக்குது இல்லையானால் அதுக்கு வேண்டியதான காசை அம்பாள் கொண்டு வந்து கொடுப்பா. இப்படி அழகான நாமாக்களுடைய அர்த்தத்தை சொல்லப்படுறார். மேல் பாகத்தை அடுத்த புதன் வேர்மணிக்கு அற்புதமா பார்ப்போம். சனிக்கிழமைக்கு பஞ்ச சொல்லு.